அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேசிக் குக்கிங் தமிழ். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் போல் எடுத்திருந்த ரொட்டீன் தான். ஈவினிங் பாருங்கள் கிச்சன் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டயர்டாக இருந்ததுனால ஸோ இப்படி தான் இருக்குது. ஈவினிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேசரி வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பேலன்ஸ் இருந்தது. சரி சின்ன பாத்திரத்தில் மாற்றலாம்னு நினச்சா என் பிள்ளைங்க 2 பேருமே வந்து அதை எதுக்கு மாற்றுறீங்க, கொடுங்க நாங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு கொண்டு வந்து கழுவ போட்டுறோம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்ருக்குறாங்க. அப்படிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 or 4 டேஸாக ஒரே வாமிட்டு, ஒரே ஃபீவராக இருந்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கான். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து சூடு பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு குட்டி பாத்திரத்தில் வந்து மாற்றி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து வெசில்லாம் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பாத்திரங்களுக்கு வந்து சோப் போட்டு இது மாதிரி தனியாக எடுத்து வச்சுட்டு ஸோ அதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பாத்திரங்கள்லாம் நம்ம கழுவினோம்னா டக்குன்னு கழுவி வந்து முடிச்சிடலாம். மற்றத்துக்கும் சோப் போட்டு அதுக்கப்புறம் கழுவலான்னு பார்த்தீங்கன்னா இடமும் அடைச்சலாயிரும், டைமும் வந்து ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் எடுத்து அடுக்கி வச்சாச்சு. கவுண்டர் டாப் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி மட்டும் தெளிச்சிட்டு நல்லா வந்து துணியை வச்சு நல்லா வந்து ஸ்டவ்வு கவுண்டர் டாப் மட்டும் நான் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் இப்போதைக்கு ரஃபாக. நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோப் போட்டு ஸ்டவ்வு கவுண்டர் டாப் எல்லாமே வந்து நான் க்ளீன் பண்ணிடுவேன் லிக்விட்லாம் போட்டு. மதியானம் வந்து பார்த்தீங்கன்னா நுரை வந்து ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அது வந்து கிரேவி வச்சுட்டு சாம்பார் வந்து வச்சுருந்தேன். ஸோ நைட்டுக்கு வந்துட்டு மாவு வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ கடை மாவு தான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தேன். ஸோ தோசை ஊற்றிட்டு தேங்காய் உடச்சக்கல்ல போட்டு சட்னி அரைச்சிட்டு சாம்பார் இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு டின்னர் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து போச்சு. இப்போ ஓவராலாக வந்து கிச்சனை வந்து காமிக்கிறேன். வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். தேங்க்யூ.